ஹாய் வாஸ் குட் மார்னிங். இன்றைக்கி கிளைமேட் பாருங்கள் என்ன மாதிரி இருக்குதுன்னு. ஸோ இந்த கிளைமேட்டில் நம்ம ஒர்க்கு இன்றைக்கி வீக்கெண்ட், நம்ம ஒர்க்குக்கு இடையில் நம்மளை ரிலாக்ஸ் எப்படி பண்ணிக்கலாம், ஸ்ட்ரெஸ்லேருந்து எப்படி வரலான்னு பார்க்கலாங்களா? இப்போ நம்ம ஒர்க்கு ஸ்ட்ரெஸ்லேருந்து ரிலாக்ஸ் ஆக முடியாமல் ரொம்பவே சிரமப்பட்டுட்ருப்போம். ரொம்ப சிம்பிளான சில விஷயங்களை டே டு டேயில் நம்ம ஃபாலோ பண்ணாவே நம்ம ஸ்ட்ரெஸ் லெவல் டவுன் பண்ணிக்க முடியுங்க. நமக்கு பிடிச்ச விஷயங்கள் இருக்குங்க இல்லைங்களா? இப்போ ஒரு சிலருக்கு இது போல் இயற்கையை பார்க்குறது ரொம்ப பிடிக்கும், பேர்ட் சவுண்ட்ஸ் பிடிக்கும். அப்புறம் பாருங்கள், ஸ்கை, மரத்தோட நுனி, இந்த அழகான இயற்கையான இந்த இலைகளில் இருக்கக்கூடிய கலர்ஸ், இயற்கையிலேருந்து வரக்கூடிய சவுண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு நாளையில் ஒரு 2 நிமிஷம் டைம் ஒதுக்கி நீங்கள் இயற்கையோட கனெக்ட் ஆகுங்க. உங்கள்கிட்ட பெட்ஸ் இருக்கா? அந்த பெட்ஸோட கொஞ்ச நேரம் நீங்கள் பிடிச்ச விஷயங்களை செய்யுங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யும்போது மனசு மகிழ்ச்சியாக இருக்கும். அது போல் ஒரு நாளையில் நீங்கள் டைமை ஒர்க்குக்கு இடையில் உங்களுக்காக இந்த டைமை நீங்கள் ஒதுக்குனீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குற அளவு டவுன் ஆயிரும். முடிஞ்ச வரைக்கும் நிறையா இயற்கையோடு கனெக்டடாக இருந்தோம்னாவே ஸ்ட்ரெஸ் நமக்கு அதிகமாகது. நடக்க பிடிக்குதா, நடங்க. உங்களுக்கு என்ன வேலைகள் பிடிக்கும் அந்த வேலைகளை உங்கள் ஒர்க்கு கடையில் கொஞ்ச நேரம் செய்ய முயற்சி பண்ணுங்கள். இது போல் செஞ்சு முயற்சி பண்ணி பாருங்கள். மகிழ்ச்சியாக இருங்க, ஸ்ட்ரெஸ் இல்லாமல் போயிடுங்க. பாருங்கள், எங்கள் டோராவோட கொஞ்சம் நேரம் பேசினதில் அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தது. நீங்களும் உங்கள் பெட்ஸோட கொஞ்சம் நேரம் டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஒர்க்குக்கு இடையில் பிடிச்ச விஷயங்களை செய்யுங்க. ஹெல்த்தியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. ஒரு சிலருக்கு பிரியாணி பிடிக்கும், பிரியாணின்னு சொல்லலே சந்தோஷப்படுவாங்க. இது போல் தாங்க உங்களுக்கு எந்த விஷயம் பிடிக்குமோ அந்த விஷயத்தில் உங்களை நீங்கள் ஒன் டேயில் செலுத்துனீங்கன்னா உங்கள் ஸ்ட்ரெஸ் இருந்த இடம் தெரியாமல் போயிடும். ஸோ சந்தோஷமாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. பாப்பா, ஸ்னோ பாப்பா, மம்மி பாரு. வச்சுக்கோங்க பாப்பா, நீங்களும் வச்சுக்கோங்க. தோற ஒன்றும் பண்ண மாட்டாங்க. நான் எடுத்துட்டான். பாப்பா சமாதானப்படுத்துகிறாங்க. டாட்டா. ஏன்டா பாப்பா கடிக்கிற? டாடா கடிச்சு வைக்காதடா, பாவம். அது டோராக்கு போ வெளியே அப்படின்னு டோரம் பாப்பா கடிக்கக்கூடாது. இந்த பாப்பா பேர் ஸ்னோய் பாண்டா. பாரு, உங்கள் பாப்பா பேர் என்ன தெரியுமா? ஸ்னோய் பாண்டாம்மா. கடிக்காதீங்கம்மா. பாப்பா வச்சு அமுக்கி பிடிச்சிக்கிட்டேன். நல்லா போட்டோமா? என்ன பண்ணிட்டோம்?